أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவிலிருந்து உங்களுடன் நான் ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அவர்கள். சுவனவாசிகள் என அன்னலார் நன்மாராயம் கூறிய 10 நபர்களில் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவர் 5வது சஹாபியாவார். அப்போது இவரின் வயது 15. ஹபசா மற்றும் மதினா ஆகிய இரு இடங்களும் ஹிஜ்ரத் செய்தவர். அன்னலாருடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டவர். அகழிப்போரின் போது எதிரிகளை வேவு பார்த்து வருபவர் யாரேனும் உண்டா என்று அன்னலார் கேட்டதும், நான் சென்று வருகிறேன் என ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இது கேட்டு மகிழ்ந்த அன்னலார், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் உண்டு, எனது தோழர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்றார்கள். தொல்ஹா மற்றும் ஜுபைர் சுவனத்தின் எனக்கு அண்மையில் இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்தார்கள். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஜமல் போரில் இப்னு ஜர்மூஜ் என்பவன் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை ஷஹீதாக்கினான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். காய்ந்த குச்சி வாள் ஆகுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் காய்ந்த குச்சி ஒன்றை உகாசா ரலியல்லாஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். உடனே பளபளப்பான கூரிய வாளாக அது மாறியது. அதை கொண்டுதான் பத்ரு போர் முதல் அன்னலார் கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஷஹீதாகும் வரை அந்த வாளை பத்திரமாக தம்மிடம் வைத்திருந்தார்கள். அந்த வாளின் பெயர் அவுன் என்பதாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. நரக நெருப்பு தீண்டாது. எவர் 5 நேர தொழுகையையும் உளுவுடன் நேரம் தவறாமல் ருக்கு சஜிதாவை நல்ல முறையில் செய்து இதை தனது பொறுப்பு என கருதுவாரானால் அவரை நரக நெருப்பு தீண்டாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கெட்ட கனவு கண்டால். எவராவது கெட்ட கனவு கண்டால் 3 முறை இடது பக்கம் துப்பிவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் என 3 முறை கூறிவிட்டு மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோய் பற்றி புலம்புதல். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது, மாமீனான ஒரு அடியானுக்கு நான் நோயை தரும்போது தன்னை காண வருவோரிடம் நோய் பற்றி குறை கூறி புலம்பாமல் இருந்தால் அந்த நோயை நீக்கி சுகமளிக்கிறேன். பிறகு அவர் உற்சாகமாக செயல்படுவதற்காக அவரின் சதை மற்றும் இரத்தத்தை புதிதாக மாற்றுகிறேன். விளக்க உரை. நோயுற்றவர் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பிறரிடம் குறை கூறி புலம்புவது ஆகாது. அவ்வாறு இருந்தால் அல்லாஹ் தனது வெகுமதிகளை அவருக்கு வழங்குகிறான். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், எவன் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றாரோ அவரை அவன் நரகில் புகுத்துவான். அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இழிவான வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகை மற்றும் கேட்காதீர். அல்லாஹ் கூறுகிறான், எவரேனும் தனது நற்செயல்களுக்காக இவ்வுலக பலனை மட்டும் அடைய விரும்பினால் இது அவரின் அறியாமையாகும். அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன. அல்லாஹ் உங்கள் துவாவை கேட்பவனாகவும் உங்களை பார்ப்பவனாகவும் இருக்கிறான். எட்டாவதாக மறுமையை பற்றி. சுவனத்தாரின் நிலை. சுவனத்தில் மக்கள் உண்பார்கள், பருகுவார்கள். ஆனால் மலம் சிறுநீர் வராது. மூக்கு சிந்த வேண்டிய அவசியமும் ஏற்படாது. கஸ்தூரி மனமும் கமல ஒரு ஏப்பம் வரும். அதில் அனைத்து ஜீரணித்துவிடும். உலகில் சுவாசிப்பது எவ்வளவு எளிதோ அதே போன்று எளிதான தஸ்பீஹும் தக்பீரும் அவர்களுக்கு கற்பிக்கப்படும். 9வதாக நபிவழி மருத்துவம். மிஸ்வாக்கின் பலன்கள். மிஸ்வாக்கை அவசியம் உபயோகிங்கள். அதனால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைப்பதுடன் கண்ணொளியும் கூர்மையடைகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம். ஆயிஷா சாதாரணமானது, சிறியது என கருதப்படும்.
பாவங்களையும் செய்யாமல் தவிர்த்திருப்பீராக. அதை கூட குறிப்பெடுக்க ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்துள்ளான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.